ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கையர் சமையல். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா குதிரைவாலி கஞ்சி. குதிரைவாலி அரிசியோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். நம்ம கம்பேரிங் டு வீட்டை விட ரொம்ப அதிகம். மற்ற சிறுதானியங்களை கம்பேர் பண்ணும்போது கூட குதிரைவாலி அரிசிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா குதிரைவாலி அரிசியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். வாங்க கஞ்சி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு அதிகமான பொருட்கள் தேவையில்லை. ஆயில், குதிரைவாலி அரிசி, பாசி பருப்பு, புதினா மல்லி இலை, பாசி பயிறு கிடையாது, பாசி பருப்பு, புதினா மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், கூட கொஞ்சம் கரம் மசாலா தூள். இவ்வளோதான் இதுக்கு தேவை. தாளிக்கிறதுக்கு நான் எதுவும் எடுத்துக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகம் வேணும்னா நீங்கள் தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, கொஞ்சம் கிராம்பு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் ஆயில், நம்ம எந்த ஆயில் வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அதே ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நான் அப்படியே போடுறேன், கொஞ்சம் குத்து மதிப்பாக. நீங்களும் அதே மாதிரி போடுறவங்களா இருந்தால் போடலாம். இல்லை 2 ஸ்பூன் ஆயில் கரெக்டாக விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டு இதில் நான் தாளிக்க போகிறதில்ல. நீங்கள் தாளிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் சோம்பு, 2 கிராம் போட்டுக்கோங்க. நான் டைரெக்டாக வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வச்சுருந்தாலும் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். கூட 4 பச்சை மிளகாய் போடுறேன். இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் இந்த கஞ்சிக்கு. அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கின உடனே கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த கஞ்சிக்கு ஃப்ளேவர் இதுதான் கொடுக்கும். அதனால கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சின்ன ஸ்பூன்னால 1.5 ஸ்பூன். நீங்கள் உங்களுக்கு எப்படி ஃப்ளேவர் எவ்வளோ தேவையோ அந்த தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகணுங்கிறது கிடையாது. டைரெக்டாக அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா அது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ண உடனே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம்னா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும். அதனால எவ்வளோ உப்பு தேவையோ அது போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த புதினா இலை, மல்லி இலை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க மல்லியை விட. ஏன்னா இந்த கஞ்சிக்கு ஃப்ளேவரே புதினா இலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கரம் மசாலா மட்டும்தான். அதனால கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு இப்பயே போட்டுடலாம். போட்டோன்னா இது எல்லாமே கொஞ்சம் வதங்கிக்கும். அதனால எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு பெருசாக ப்ரொசீஜர்லாம் எதுவும் இல்லை, அவ்வளோதான். இதுக்கு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் கழுவி ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் 3 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி அதே மாதிரி நம்ம சாதத்துக்கு வச்சோம்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். பொங்கலுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. இந்த மாதிரி கஞ்சி வைக்கிறோம்னா 1க்கு 4 டம்ளர் வச்சுக்கலாம் நம்ம. நான் அதுக்கு தகுந்தாப்புல இப்போ 3 டம்ளர் அரிசி 1 டம்ளர் கஞ்சி, மொத்தம் 4 டம்ளர் வச்சுருக்கேன். நான் 4 டம்ளர் அளந்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன். 1:4 கணக்கில் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி குக்கரில் 3/4 வாசிக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 3/4 வாசியவே எட்டக்கூடாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் டைல்யூட்டாக தான் வைக்கிறோம். அப்போ விசில் வரும்போது தண்ணி வெளியில் வந்துடும். நீங்கள் கொஞ்சம் நிறையா கஞ்சி வைக்கிறவங்கன்னா கொஞ்சம் பெரிய குக்கரில் வைங்க. குக்கர் தான் அதுக்கு பெஸ்ட்டு, நம்ம கத்தியில் வைக்கிறத விட. இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. குதிரைவாலி அரிசியோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அதனால குதிரைவாலி அரிசியில் நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். இப்போ நம்ம பச்சரிசியில் செய்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லாகவே பச்சரிசியில் செய்யலாம். குதிரைவாலி அரிசியில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த தக்காளி சாதம், தயிர் சாதம், பிஸ்மில்லாபாத் இந்த மாதிரிலாம் செய்கிறோன்னா அது நம்ம இந்த மாதிரி புழுங்கல் அரிசியில் செய்யலாம். குதிரைவாலி அரிசியில் புழுங்கல் அரிசியும் கிடைக்கும், பச்சரிசியும் கிடைக்கும். நம்ம எது செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வாங்கிக்கணும். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஜஸ்ட்டு உப்பு பார்த்துக்கிறதுக்கு, மற்ற டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம விசில் போட்டு மூடி போட்டு மூடிட வேண்டியது தான். கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக கரம் மசாலா தூள் எப்போவுமே கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டா வாசனை அதிகமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போதே சேர்த்தோம்னா அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். எப்போவுமே கரம் மசாலா கொஞ்சம் ஃபைனலாக சேர்த்துக்கிறது நல்லது.
கரம் மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு. இப்போ ஒரு கொதி வந்தோடனே உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு லிட்டு போட்டுடலாம். உப்பு பார்த்துக்கலாம். அதே மாதிரி குதிரைவாலி அரிசியில் எல்லா எல்லா வெரைட்டிஸுமே நீங்கள் செய்யலாம். உப்புமா செய்யலாம், கஞ்சி செய்யலாம், சாதம் செய்யலாம். நீங்கள் ரெகுலராக வந்து சாப்பாடு செய்யும்போது கூட இது 1 டம்ளர் செஞ்சு வச்சுட்டோன்னா தயிர் சாதத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி குதிரைவாலி அரிசியை ரெகுலராக ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், சிறுதானியங்கள் எது சேர்த்துக்கிறதா இருந்தாலும் மார்னிங் டைமில் சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு டே ஃபுல்லுக்கும் எனர்ஜியாகவும் வச்சுருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. நைட் டைமில் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் மார்னிங் டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து 2 விசில் இல்லாட்டி 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். நம்ம விசில் விடும்போது கஞ்சி அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது சின்ன குக்கரில் வச்சோம்னா தண்ணி வெளில வந்துடும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. வாசமே செம்மையாக இருக்கும். நம்ம நோம்பு கஞ்சி வந்து சின்ன சின்ன டம்ளரில் 1 டம்ளர் கிடைக்கும். அதையே அவ்வளோ டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். இது நமக்கு குதிரைவாலி அரிசியில் செய்யவும் சாதாரண அரிசியிலையும் செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதே கஞ்சி குடிக்கிற மாதிரியே இருக்கும். நம்மளும் வந்து நோம்பு கஞ்சி குடிச்சு பார்த்துடலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால இதில் வந்து நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே கஞ்சி இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருங்க எப்போவுமே. ஏன்னா நம்ம எவ்வளோ தண்ணி வச்சாலும் அது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். கூட வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கிளறி விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கரெக்டாக கஞ்சி பதத்துக்கு வந்துடும். இதில் சின்ன சின்ன கட்டிங் இருந்துச்சுன்னா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு அதிகம் குறைவுங்கிறத வந்து நீங்கள் இப்போ மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால கஞ்சி வைக்கிறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கஞ்சி பதத்துக்கு வந்த உடனே சர்வ் பண்ணிடலாம். இதுதான் குதிரைவாலி அரிசி கஞ்சி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெரி 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 தேங்க்யூ.